இன்னொரு பக்கம் சந்திரசேகரன் அவர்கள் இப்போ இவரை பல தேசிய ஊடகங்களும் டார்கெட் பண்ணி டிபேட்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க சந்திரசேகரன், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாதா அதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாடா சன்ஸ் இருக்குல்ல, அதோட சேர்மனே இவர் தான். இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, ஏங்க இது போல விவகாரங்கள்லாம் அட்மோஸ்ட் சீரியஸ்னஸோடு நாங்கள் பார்ப்போம். இதை ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் கடந்தெல்லாம் போயிட மாட்டோம். ஏற்கனவே சில ஆக்ஷன்ஸ் இனிஷியேட் பண்ணப்பட்டதாக சொல்கிறாரு. பண்ணப்பட்டுச்சுன்னா அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போகணும்? இந்த கேள்வி எல்லாருக்கும் வருது. ஆக்சுவலாக ஸ்தாபகம் சார்ந்த ஒரு விஷயம்னால குட்விலுக்காக இது போல ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. சொல்லுங்க, ரைட்டு. தரோ இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, இந்த இஷ்யூவில் தரோவான இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக நடக்குது. போலீஸ் சைடில் பண்ணுறாங்க, எங்கள் சைட்லையும் பண்ணுறோன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவ்வளோ பெரிய விஷயம் இப்போ ஜஸ்ட் லைட்டாக தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் தோண்ட எவ்வளோ பூதங்கள் கிளம்புன்னு தெரிய வரும். இந்த எம்ப்ளாயிஸ்க்கான யூனியன் இருக்குல்ல, அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இது போல் பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் டிசிஎஸ் முழுக்க இந்தியாவில் இருக்க எல்லா பிரான்ச்சும் சேர்த்து சொல்கிறாங்க, முழுக்க எவ்வளோ இது வரைக்கும் எக்ஸாமின் பண்ணப்பட்டிருக்கு, எத்தனை மேலே இது வரைக்கும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, அதில் எது ஃபேக்கான குற்றச்சாட்டு எது உண்மையான குற்றச்சாட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க டிசிஎஸ் முழுக்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஐடி எம்ப்ளாயிஸ் பாடி இருக்குல்ல, அவங்க நம்ம மத்திய லேபர் மினிஸ்ட்ரிக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க. ஏங்க எங்களுக்கு ஏதோ டிசிஎஸ் மட்டும் தெரியல, நிறைய கம்பெனிஸ் இருக்குல்ல இந்த வகையில், இன்ஃபோசிஸ் இருக்குது, விப்ரோ இருக்குன்னு நிறைய பேர் ஃபாலோ ஆகுறாங்களே, நிறைய கம்பெனிஸ் இந்தியாவை பயங்கரமாக தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்காங்க மேலே சர்வதேச அரங்கில். அந்த எல்லா கம்பெனிஸ் அதை நம்ம சர்வலன்ஸ்குள்ளே கொண்டு வந்தால் என்ன, அந்த கம்பெனிஸில் இது போல விஷயங்கள் நடந்திருக்கான்னு நம்ம சோதிச்சு பார்க்கணுமேனு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க லெட்டர் மூலமாக.